வணக்கம். இது கல்லூரி வாசல். 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்துவிட்டு என்ன படிப்பு படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம் என்ற குழப்பம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது குறித்த தெளிவான விளக்கங்களை நிபுணர்கள் வழங்கும் நிகழ்ச்சிதான் இந்த கல்லூரி வாசல். இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு கலாநிதி நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார், முதல்ல இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே நான் பணம் கட்டி என் பையன் 800 மார்க் எடுத்திருக்கான் இல்ல 900 தான் எடுத்திருக்கான், ஆனா ஒரு நல்ல கோர்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோநாட்டிக்ஸ் மாதிரியான கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படிங்கிறப்போ பேரண்ட்ஸ் ஒரு சிலர் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டி கூட நான் படிக்க வைக்கிறதுக்கு தயார் அப்படின்னு. கேபிடேஷன் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும்ன்ற பேரண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ரீசன் இதை ஏன் நான் கேட்கறேன் அப்படின்னா, ஒரு பையன் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிற அளவுக்கோ இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வர்ற அளவுக்கு படிக்கிறதுக்கான திறமை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் 12th நல்ல மார்க் எடுத்திருப்பான். நல்ல மார்க் எடுக்கல அப்படிங்கறதுனால பணம் கட்டி அந்த பையனை கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து வர்றது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்க? நீங்க பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. ஒரு கேள்விக்கா நான் பதில் சொல்றேன். நான் நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கறத சில மாணவர்கள்ட்ட நானும் கேட்டிருக்கேன். சில மாணவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, அப்துல் கலாம்ல ஏரோநாட்டிக்கல் எடுத்தாரு, அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. இது ஒரு நியாயமான முறையே கிடையாது. ஏன்னா அப்துல் கலாம் ஏரோநாட்டிக்கல் எடுத்தாரு இல்லைன்னு சொல்லல. ஏரோநாட்டிக்கல் எடுத்துட்டு அவர் ஏரோநாட்டிக்கலா ரிசர்ச்ல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு பிரசிடென்டா வந்தாரு. பிரசிடென்டா ஏரோநாட்டிக்கல் எடுத்துட்டு வந்தா தான் பிரசிடென்ட் ஆக முடியுங்கிறது இல்ல, யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகலாம். அதனால அது ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அடுத்தது ஏரோநாட்டிக்கல் படிச்ச உடனே ஏதோ ஏர்கிராப்ட் ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல ஏர்கிராப்ட் மெயின்டெனன்ஸ்ல நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இந்த ரெண்டு வேலையுமே நமக்கு கிடைக்காது. ஏர்கிராப்ட் சம்பந்தமா நீங்க அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏர்கிராப்ட் கிட்ட கூட நீங்க போக முடியாது. டிக்கெட் வாங்கினா ஒரு உள்ள போய் உட்காரலாம், அவ்வளவுதான். சோ இதுக்கு எதுக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்கிறாங்கிறதுக்கு ஒரு சரியான காரணங்கள் பெற்றோர்களாலையும் சரி மாணவர்களாலையும் சரி கொடுக்க முடியாது. ஆராய்ச்சி பண்ண போகணும்னாக்கா ஏரோநாட்டிக்கல் எடுக்கலாம். அதுக்கு கூட அவங்க இப்போ அந்த தகுந்த மெச்சூரிட்டி கிடையாது அவங்களுக்கு. ஆகையினால அவங்க ஒரு 4 வருஷம் பேசிக் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டு மேல மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்போ அவங்க இந்த மாதிரி கோர்ஸ் ஏரோநாட்டிக்கலா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எடுத்து படிச்சாங்கன்னா பரவாயில்ல. ஓகே சார், நம்ம கேபிடேஷன் ஃபீஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, நெல்லையிலிருந்து ஜாகிதா. வணக்கம் ஜாகிதா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கும் பிடெக் பயோடெக்னாலஜிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? பிஎஸ்சி பயோடெக்னாலஜி 3 வருஷம் ப்ரோக்ராம். அது பிஇ பயோடெக்னாலஜிங்கிறது 4 வருஷம் படிக்க வேண்டிய கோர்ஸ். அது அந்த டிஃபரன்ஸ் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்காது. ஆமா, ஏன்னா முதல்ல அவங்களுக்கு அதை தானே முக்கியமா சொல்லணும். இது 3 வருஷம், அது 4 வருஷம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் டெக்னாலஜி ஏரியா கொஞ்சம் நிறைய இருக்கும் அதுல. ஏன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஏரியாஸ் நிறைய வரும் அதுல. அது பிடெக் படிச்சாங்கன்னா உடனே அதுக்கு அடுத்தது மேல என்ன ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்வேகம் அது இருக்கும். So what would you suggest? இதெல்லாம் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இது இப்ப கேட்டது ஒரு பெண் கேட்கிறப்ப அவங்களுக்கு அவங்க வீட்டுல என்ன நிலைமை இருக்குன்னு தெரியாது நமக்கு. அதனால நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு ஒரு இது இல்ல. ஆக மொத்தத்துல பயோடெக்னாலஜி படிச்சாக்கா சாதாரணமாவே நீங்க ஆராய்ச்சி பிடெக் எம்டெக் முடிச்சு பிஹெச்டி பண்ணா தான் உலக அளவுல எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். ஆனா உலக அளவுல எல்லா நாடுகள்லயும் வரவேற்பு இருக்குது பிஹெச்டி பண்ணாக்கா. பிஹெச்டி பண்ணா நல்ல இது இருக்கு. இல்ல மத்த நாட்டுல போய் நீங்க பிஹெச்டி பண்றதுக்கு வாய்ப்பு வசதிகள் நிறைய இருக்குது. ஏன்னா மத்த நாடுகள்ல வாய்ப்பு வசதி இருக்குது, மாணவர்கள் அங்க இல்ல, இளைஞர்கள் அங்க இல்ல. நம்ம நாட்டுல இளைஞர்கள் இருக்கிறாங்க, நம்மளால வாய்ப்பு வசதி கொடுக்க முடியல. அதனால அவங்க மற்ற நாடுகளுக்கு போலாம், போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருந்தால், அவங்களுக்கு ஒரு தங்கு தடை ஒன்றும் கிடையாது என்று இருந்தால் அவங்க வெளிநாட்டுக்கு போலாம், நல்லா படிக்கலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம். Totally this is based on financial conditions. Okay sir, ஒரு காலர் வந்திருக்காங்க திருவள்ளூர்ல இருந்து அபிலாஷ். வணக்கம் அபிலாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார், நான் அபிலாஷ் பேசுறேன். வணக்கம் அபிலாஷ், சொல்லுங்க. சார், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சா நிறைய ஸ்கோப் இருக்கா? அப்படி இல்லைன்னா பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சா நிறைய ஸ்கோப் இருக்கா சார்? ஓகே, இது எது எடுத்தாலும் ஸ்கோப் இருக்கு, நான் இல்லைன்னு ஒன்னும் சொல்லல. ஆனா இப்போ மக்கள் மத்தியில ஒரு எண்ணம், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சாவே ஒன்னும் வேலை கிடைக்காது, ஒரு இது சரியில்லை போகல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு டெம்பரரி பினாமினா. இன்னைக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கறதுனால இந்த கேள்வி கேட்கிற மாணவர்கள்லாம் இனிமேல் தான் சேர போறாங்க. அவங்க சேர்ந்து இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வெளியில வர போறாங்க. அந்த வெளியில வர போற காலகட்டத்தில்
அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எந்த லெவல்ல வந்து மார்க்கெட் கண்டிஷன் இருக்குங்கிறது அவங்களால சொல்ல முடியாது, பெற்றோர்களால சொல்ல முடியாது, ஆசிரியர்களால சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் இதை வந்து ஒரு தப்பா எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாம எந்த துறையுமே வளர முடியாது. ஆகையினால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எந்த காலத்திலையும் வந்து வரவேற்பு உண்டு. அது இல்லாம வேற எந்த துறையும் வளர முடியாது. ஆகையினால அதை மனசுல வச்சுட்டு நீங்க முடிவு செய்யலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்ல. சோ அதுக்கான எதுவுமே கிடையாது. ஓகே சார், இதை பத்தி பேசுவோம். அவர் காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து ஷர்மிளா. வணக்கம் ஷர்மிளா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. கேளுங்கம்மா. நீங்க தொடர்ந்து பேசுங்க. பிளஸ் எழுதிருக்காங்க சார், மேக்ஸ் பயோ எழுதிருக்காங்க. சரி, மேக்ஸ் பயோ எழுதிருக்காங்க. அவங்க பிஇ படிச்சா என்ன வேல்யூவா இருக்கும், பிஇல எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா மெயினா நல்லா இருக்கும், அடுத்தது பிஇ இல்லாம வேற ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல என்ன மெயினா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுமா, என்ன கோர்ஸ் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்ல என்ன கோர்ஸ் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார்? அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு பிஇ படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். இல்ல பிஇல என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க? அதான் இன்ஜினியரிங் கோர்ஸ் சார். ஓகே ஃபைன். இல்லம்மா, நீங்க வந்து பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. நீங்க பிஇ படிச்சா எந்த கோர்ஸ் எடுக்கலாம், பிஎஸ்சி படிச்சா எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்றது வந்து இன்னைக்கு பிஇ படிச்சவங்களுக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்க பையனோ பொண்ணோ வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வச்சு அன்னைக்கு நீங்க முடிவே செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த நிலைமை மாறதான் போகுது, நல்ல நிலைமை வரப்போகுது, வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்க போகுது. அதனால வந்து என்ஜினியர் ஆனாக்கா, ஏன்னா எந்த தொழில் நீங்க எடுத்தாலும் சரி என்ஜினியர் இல்லாம நடக்க முடியாதுங்கிறது. ஆபரேஷன் எடுத்தா கூட, ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் எடுத்தீங்கன்னா கூட பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இல்லாம ஆபரேஷன் தியேட்டர் நகராதுங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிப்போடுது. ஸோ அதனால என்ஜினியர் இல்லாம எங்கேயுமே நடக்க முடியாது. அதனால நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டு எதை பார்த்தாலும் இப்படியே முழிக்கிறதுக்கு பதிலா ஒரு இன்ஜினியரிங் அடிச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேலை கிடைக்கிறதுக்கு. இன்ஜினியர் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து, சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து யாருமே சீண்டாம இருந்தாங்க. இப்ப அதற்கான ஸ்கோப் அதிகமா இருக்கு. சார், இப்போ கேபிடேஷன் பத்தி பேசிட்டு இருந்தப்ப கேபிடேஷன் கட்டி படிக்க வைக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பையன் படிச்சு இன்ஜினியரிங் போற அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா 12th நல்ல மார்க் எடுத்திருப்பாரு. 12th நல்ல மார்க் எடுக்காம ஒரு 800 900 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டி அதுல போய் ஒரு காலேஜ்ல சேர்த்துறது, ஒரு கோர்ஸ்ல சேர்த்துறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்துங்க, கேபிடேஷன் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டாக்கா, அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகள்ல நிறைய மாணவர்களை படிக்க வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தனியாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்து கல்லூரி ஆரம்பிக்க சொன்னாங்க. ஆரம்பிக்கிறப்போ அவங்க நடத்துறதுக்கு வசதியாக கேபிடேஷன் ஒரு முறையை கர்நாடகால முதல்ல ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு நாடுபுறம் பரவி ஒரு பெரிய வியாதியா இருக்குது. ஸோ கல்லூரி ஆரம்பிச்சவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாக்கா, பணம் சம்பாதிக்கணும் ஒரே குறிக்கோள் அவங்க நடத்துறாங்க. ஸோ அதுல அவங்க ஆசிரியர்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, மாணவர்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. மாணவர்களை வந்து சேர்ந்து அவங்க ஃபீஸை கட்டி கேபிடேஷன் கொடுத்தாங்கன்னா போறோங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. மாணவர்களை பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஏதோ நம்ம பணத்தை கட்டணுமா டிகிரி வாங்கணுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. நீங்க இப்ப வந்து சில மாகாணங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா, அண்டை மாகாணங்கள்ல ஒரு சில மாகாணங்கள்ல வந்து மாணவர்கள் ஏன் படிக்க வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்து மேரேஜ் மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்குதுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி கேபிடேஷன் கொடுத்து படிக்கிறாங்க. பேருக்கு பின்னாடி டிகிரி போடணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெறுப்புகளோட அவங்க எல்லாம் படிக்க வர்றாங்க. ஆகையினால வந்து ஒரு பக்கத்தில் இது ஒரு வியாதியா இருக்குது. நீங்க மெடிக்கல் டிகிரி எடுத்துக்கங்க, கேபிடேஷன் எடுக்கிறாங்களே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வெக்கக்கேடான ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து 50 லட்சம் 60 லட்சம் கேபிடேஷன் கொடுத்துட்டு அவங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னாக்கா, வந்தோடனே பேஷண்ட் தொடல இதுல எவ்வளவு அவங்ககிட்ட வசூல் பண்ணலாங்கிற ஒரு முறையில தான் அவங்க கண்ணோட்டமே இருக்கும். அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பேஷண்ட்டை தொட்டு பேஷண்ட்டுடைய உடல்நிலை பார்த்து கவனிச்சு அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. கேள்விக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுது. ஆகையினால அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா, நாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணலாக்க நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏன் நீங்க இந்த டெஸ்ட் பண்ணலன்னு கேட்பீங்க. அதனால நாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் இப்பவே பண்றோம் அப்படிம்பாங்க. கேபிடேஷன் ஃபீஸ் கட்டி படிக்க இருக்கிறதுனால தரமான இன்ஜினியர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. தரமான பொறியாளர்களும் சரி, தரமான டாக்டர்களும் சரி வெளியே வருவதற்கு நியாயம் இல்ல. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க மயிலாடுதுறையில இருந்து கலைவாணி. வணக்கம் கலைவாணி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் கலைவாணி, சொல்லுங்க. பையன் வந்து மேக்ஸ் பயாலஜி முடிச்சிருக்கான் சார் பிளஸ் 2ல. ஓகே, மேல என்ன படிக்கலாம்னு ஒரு குழப்பமா இருக்கு சார், ஏதாவது சொல்லுங்க சார்.
ஓகே. இது வந்து பிஇ வந்து வேல்யூ இல்லன்னு சொல்றாங்க, பிடெக் ஐடியும் அவ்வளவு வேலை கிடைக்காதுன்னு சொல்றாங்க. எது படிச்சா வேலை கிடைக்கும்? இங்க பாருமா, இவங்க சொல்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்னும் மெச்சூரிட்டி கிடையாதுமா. இன்னும் 5 வருஷம் கழிச்சு வந்து இந்த பிஇ பிடெக் இந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு மரியாதை இருக்குன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களே பார்த்திருப்பீங்க. உங்க காலகட்டத்தில் வந்து எப்போ வந்து செல்போன் வந்தது, எப்போ இன்டர்நெட் வந்தது, எப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்தது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. எவ்வளவு வேகமா நம்ம மாறிக்கிட்டே வர்றோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னையில இருந்து இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி ஒரு மாற்றம் வருங்கிறது நீங்க நாங்க யாருமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம. ஆனா ஒண்ணு சொல்லுவேன் நானு, இனி வருங்காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாம எந்த கோர்ஸ் எந்த வேலையுமே பண்ண முடியாது. எந்த வேலை பண்ணணும்னாலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தேவை. சோ அது இல்லாம எதுவும் நடக்காது. ஆகையினால வந்து இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கிறது நீங்க நம்ப வேண்டாம். பொறியியல் துறையில படிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, படிக்க வைக்கலாம். படிச்சு அவங்க நல்ல வேலைக்கு போவாங்க. வாழ்க்கையில இங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஆகையினால நீங்க வந்து தெம்பா நீங்க அவங்களை படிக்க வைக்கலாம். இப்ப போய் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 4 வருஷம் கழிச்சு தான் ஃபீல்டுக்கே வருவாங்கன்றப்போ இல்ல, 4 வருஷம் கழிச்சு அவங்க வந்து வெளியில வந்து அதுக்குள்ள அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும். அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கலாம்னு போவாங்க. 4 வருஷத்துல நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கறதும் ஒரு அசுர வளர்ச்சி இருக்கும். டெக்னாலஜில ஒரு அசுர வளர்ச்சி வரப்போகுது. அப்போ வந்து என்ன மாதிரி வேலை கிடைக்கும், என்ன மாதிரி இதுங்கிறதுக்கு வந்து யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பண்ணி சொல்றது கஷ்டம். ஓகே சார், கால் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து அமலா. வணக்கம் அமலா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, நான் ஈரோட்ல இருந்து அமலா பேசுறேன். நான் 12th வந்துட்டு கம்ப்யூட்டர் மேத்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். நான் பயோ டெக்னாலஜி பயோ இன்ஜினியரிங் படிக்கலாமா? ஓகே. பயோ டெக்னாலஜி வேற, பயோ இன்ஜினியரிங் வேறமா. நீங்க பயோ டெக்னாலஜி படிக்கணுமா பயோ இன்ஜினியரிங் படிக்கணுமா முடிவு பண்ணிக்கீங்க. பயோ இன்ஜினியரிங்ல வந்து பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு, அது படிக்கணுமா? இதுல எதை படிக்கலாம்னு சொல்லுங்க. இதுல எதை படிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பயோ டெக்னாலஜி படிச்சீங்கன்னாக்கா உலகம் பூரா எல்லா நாடுகளுக்கும் போலாம். நம்ம நாட்டில் எவ்வளவு வரவேற்பு இருக்குதோ அதை விட 100 பங்கு வரவேற்பு மற்ற நாடுகள்ல இருக்குது. பயோடெக்னாலஜிக்கான ஸ்கோப் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து தனபாக்கியம். வணக்கம் தனபாக்கியம், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், பொண்ணு வந்து +2ல செகண்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காப்லங்க சார். ஓகே சார், இவ பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி சிடி ரெண்டுல ஏதோ சூஸ் பண்ணணும்னு சார். அது வந்து ஸ்கோப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுங்க சார். ஓகே, நீங்க என்ன பிஎஸ்சி படிக்க வைக்கிறீங்களா இல்ல வந்து பிஇ படிக்க வைக்க போறீங்களா? சார், பிஎஸ்சி தாங்க சார் கேக்குறா. பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி சிடி ரெண்டு கேக்குறாங்க சார். பிஎஸ்சி ஐடிங்க சார் அல்லது பிஎஸ்சி வந்து சிடி ரெண்டுல சூஸ்ல ரெண்டு ஏதோ சூஸ் பண்றேன்னு சொல்றாப்லங்க சார். எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒண்ணுதாம்மா. இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க சார். ரெண்டும் ஒண்ணுதாம்மா, ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க எது சேர்த்தாலும் தப்பு இல்ல. பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி சிடி நீங்க சொல்றது ரெண்டும் ஒண்ணுதான். வேற பிஎஸ்சி ஐடி படிக்கிறதுக்கும் பிடெக் ஐடி படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் அவங்க கேட்கலையே. இல்ல அவங்க கேட்கல சொன்னீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பிஎஸ்சி ஐடி படிக்கிறவங்களுக்கு வந்து இப்ப வந்து என்னன்னு கேட்டாக்கா வேலை கிடைக்காத காலத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாம் பிஇ படிச்சவங்களுக்கு தான் ஜாஸ்தி சம்பளம் கொடுக்கணும், அதனால பிஎஸ்சி படிச்சவங்க கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறாங்க. ஆனா பிஇ ஐடி படிச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் திங்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மேற்படி படிக்கலாம், நிறைய டெவலப்மெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். எக்ஸ்போஷர் லெவல் வாழ்க்கையில மேல வர்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு வசதிகள் அதிகமா இருக்குது. ஓகே சார். நாமக்கல்ல இருந்து முருகேசன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் முருகேசன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. முருகேசன், நம்ம பையன் வந்து 10th எழுதிருக்காங்க சார். 10th? ஆமாங்க சார். ஓகே. இப்போ 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு பிஇ போறது பெஸ்ட்டுங்களா இல்ல +2 முடிச்சுட்டு பிஇ போறது பெஸ்ட்டுங்களா? சோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிட்டு பிஇ போகணுமா? அது வந்துங்க உங்க வீட்டு வசதி பொறுத்து இருக்குது. நீங்க டிப்ளமோ படிச்சுட்டு அனுப்பலாம், இது வந்து நேரா +2 முடிச்சுட்டு நீங்க நேரா அனுப்பலாம். அது அவங்கவுங்க வீட்டு வசதி சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஒருவேளை வீட்டு வசதி ரொம்ப கஷ்டமா இருந்துன்னு வச்சுங்களேன், டிப்ளமோ படிச்சுட்டா ஒருவேளை டிப்ளமோ முடிச்சோன்னா வேலைக்கு அனுப்புறது ஈஸியா இருக்கும், +2 முடிச்சுட்டு வேலைக்கு அனுப்ப முடியாது. சோ அந்த ஒரு கஷ்டத்துக்காக நீங்க அங்க போய் வர்றது பெட்டர். சோ டிப்ளமோல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிப்ளமோ முடிச்சுனே ஒர்க் போற மாதிரி. அது குடும்ப சூழ்நிலையை பொறுத்து சொன்னா எல்லாருக்கும் இல்ல. அது அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம கூட நம்ம லேட்டரல் என்ட்ரில உள்ள வரலாம். மத்தபடி நீங்க +2 முடிச்சுட்டு வரதுலயும் ஒன்றும் தப்பு இல்ல, போயிட்டு வரலாம். எப்படி வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்ல. சரி, இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யாருமே செலக்ட் பண்ணாத ஒரு குரூப்பாவே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒரு டாப்
எஜுகேஷனா இப்ப மாறி இருக்கு. நிறைய பேர் அது தேவை வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸா மாறி இருக்கு. அதாவதுங்க நாடு பூரா பில்டிங் இண்டஸ்ட்ரி நிறைய டெவலப் ஆயிடுது. வீடு கட்ட வேண்டிய ஒரு நெசசிட்டி நிறைய வந்துட்டு நிறைய பிளாட் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அதுக்கு தகுதி வாய்ந்த பொறியாளர்கள் இல்லாம அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால அவங்க சிவில் இன்ஜினியர் வேணும்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டன் குவார்டர் லேட்டர்னு சொல்லிட்டு நாற்கரம் தங்க நாற்கரம் சாலை போட்டாங்களே, அந்த மாதிரி சாலை போடலையும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இதை விட இப்போ எல்லா இடத்துலயும் ரோடு போடுறது, மற்றபடி கட்டடம் கட்டுறது, பாலம் கட்டுறது எல்லாம் நிறைய வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது இந்தியாவில். அதனால இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு இந்த மாதிரி படிச்சவங்க அதிகமா தேவைப்படுது. அதனால சிவில் இன்ஜினியரிங் வேணும்னு அவங்க வர்றாங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கல்லூரிகள்லாம் இந்த புதுசா ஆரம்பிச்ச கல்லூரிகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 3000 கல்லூரிகள் இருக்கின்ற இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2700 கல்லூரிகள் சிவில் இன்ஜினியரிங்கே கிடையாது. வெறும் 300 கல்லூரிகள் மட்டும் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இவங்க வேலைக்கு வேணும்னு போய் தேட போறப்ப பாத்தீங்கன்னாக்கா எந்த காலேஜிலும் சிவில் இன்ஜினியரிங்கே கிடையாது. அதனால இப்ப அவங்களுக்கு வேலைக்கு மத்த கோர்ஸுக்கு வேலை கிடைக்கல, சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அதனால என்ன பண்றாங்க, காலேஜ் நடத்துறவங்களே ஏன் நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சாங்கன்னு இப்ப அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஆகையனால சிவில் இன்ஜினியரிங் நல்ல சிவில் இன்ஜினியரிங் இப்போ ஸ்கோப் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது. அதாவது இன்னொன்னு சொல்றேன் நானு, சிவில் இன்ஜினியரிங் இந்தியாவில இப்ப ஸ்கோப் இருக்குது. இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வேலை பார்க்கிற சிவில் இன்ஜினியர்ஸுக்கு வெளிநாடுகள்ல நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சம்பளம் வாங்கலாம், வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா அமையும். அதனால வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசுல குறிக்கோள் வச்சுட்டீங்கன்னாக்கா சிவில் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா நல்லா போய் பண்ணலாம். பெஸ்ட். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க பரமக்குடியிலிருந்து தேவி. வணக்கம் தேவி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் மக பொண்ணு +2 படிக்குது. ஓகே. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு சொல்லுது. ஓகே. எல்லாரும் சொல்றாங்க பொம்பளை புள்ள இங்க படிச்சோம்னா வேலை வாய்ப்பு இங்க கிடைக்காது, அதனால நீங்க வேற இது எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா, எப்படி படிக்கலாமா என்னங்க சார்? இல்லம்மா, உங்க பொண்ணு படிச்சு முடிச்சு வர்றதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும் போய் சேர்ந்து. இன்னையில இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் 6 மாசத்துக்கு மேல ஆகும். 4 வருஷம் 6 மாசம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத இன்னைக்கு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க யாரோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்கிறத மனசுல வச்சு நீங்க முடிவு பண்ண வேண்டாம். எந்த பொறியியல் கல்லூரியில எந்த ஒரு பட்டம் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தெம்பா நீங்க போய் சேர்த்தலாம், படிக்க வைக்கலாம். ஓகே சார். ஓகே சார், இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம், என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எடுத்தா வேல்யூ இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. கல்லூரி வாசல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.